செல்லத்தாய்க்கோ, ஒரே போர் அடிக்கி. நம்ம வேணா தேட்டர் எங்கேயாவது போய் படம் பார்த்துட்டு வருவோமா? முத்தரசா, நானும் தேட்டர் போய் ரொம்ப நாள் ஆச்சுடி. தேட்டர் போய் படம் பார்த்துட்டே அந்த பாப்கார்னை சாப்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசை. நம்ம வேணா போவோம்டி. சின்ன பொண்ணு, எல்லாரும் தேட்டர் போலான்னு பேசிட்டு இருக்காங்கடி. உனக்கு ஓகேவா? முக்காடு, நான் என்ன லூஸா தேட்டரில் போய் படம் பார்க்குறதுக்கு? நான் அதுக்கு வீட்டிலே உட்காந்து படத்தை பார்த்துருவேண்டி. அட போ சின்ன பொண்ணு, உன்கிட்ட கேட்கறதும் ஒன்று தான், கேட்காம இருக்கிறதும் ஒன்று தான். செல்லத்தாய்க்கோ, என்ன யோசிச்சுட்டே இருக்கியே? நம்ம எல்லாரும் போவோமா? தேட்டருக்கு போவோம்டி. நான் என்ன படத்துக்கு போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏதோ ஒரு படம்க்கோ, சும்மா அப்படியே வெளியே போய் பார்த்துட்டு வருவோம். சின்ன பொண்ணு, நீ வரியாடி? அதுவாக்கோ, டிக்கெட் எவ்வளோ? எக்கோ, ஆன்லைனில் புக் பண்ணால் 100 ரூபா தான்க்கா வரும். என்னது, 100 ரூபாயா? அப்படியே ஒத்தரோசா? சரிடி, எல்லாருக்கும் புக் பண்ணிரு. சின்ன பொண்ணு, நீ வரியாடி? நான் வரல குந்தாணி, நீங்களாம் போயிட்டு வாங்க. ஏன் சின்ன பொண்ணு இப்படி சொல்ற? 100 ரூபா தானே, வாடி. அப்போ நீ வேணா எனக்கு 100 ரூபா போடுறியா? உன்னை கூட்டு போறதும் இல்லாம உனக்கு 100 ரூபா வேற போடணுமோ? போ போ, நீ வரவே வேண்டாம். சரிப்பா, நான் வரல, நீங்களாம் போயிட்டு வாங்க. சின்ன பொண்ணு, ஏன் சின்ன பொண்ணு இப்படி சொல்றா? நம்ம எல்லாரும் ஜாலியா போயிட்டு வரலாம்ல. நீயும் வாயே. ராதிகா, நான் வரல ராதிகா, நீங்களாம் போயிட்டு வாங்க. இந்த குந்தாணி ஓவரா தான் பண்றா. ராதிகா வீடு, அவ வரலன்னா போட்டோம். ஒத்தரோசா, நீ அப்ப 4 டிக்கெட் புக் பண்ணிரு, நம்ம போயிட்டு வந்துருவோம். சரிக்கோ. நம்மளும் எப்படியாச்சும் இவளுங்க கூட போய் ஓசியில படம் பார்த்துட்டு வந்துடணும்ப்பா. ஏதாச்சும் பிளான் போடுவோம் நம்மளும். ஏடி, கடைசி நேரத்துல இப்படி வந்து சொன்னா என்னடி பண்ண முடியும்? இன்னும் 10 நிமிஷத்துல ஷோ ஆரம்பிக்க போகுது. இப்போ வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கா? ஆமா, கொஞ்சம் சின்ன பொண்ணை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னே தெரியல. இவளுக்கு இதே வேலையா போச்சுக்கோ. கால்ல உலாத குறைய கெஞ்சிட்டு இருக்கா. இப்போ என்னக்கா பண்ண முடியும்? எக்கோ, என்ன காப்பாத்துக்கோ. என்கிட்ட பேசியே என் டிக்கெட்டை வாங்கிடுவா போல. இந்த சின்ன பொண்ணு ஏன் தான் இப்படி பண்றாளோ? செல்லத்தாய்க்கோ, எனக்கும் ஆசையா இருக்குக்கோ, நானும் படம் பார்க்க வரேனே. ஏண்டி, என்னடி நினைச்சிட்டு இருக்க? இப்போ கடைசி நேரத்துல வந்து படம் பார்க்க வரேன்னா என்ன அர்த்தம்? சரி சின்ன பொண்ணு, ஒரு டிக்கெட் எடுத்துட்டு வந்துட வேண்டியதானே? எங்க ராதிகா, நான் அப்பயே போய் கேட்டேன், பார்த்துக்க ஹவுஸ்ஃபுல்னு சொல்லிட்டாங்க. சரி விடு சின்ன பொண்ணு. இங்க எவனாச்சும் பிளாக்ல டிக்கெட் விற்கானான்னு பாரு. 200 ரூபா 300 ரூபானாலும் பரவாயில்ல, வாங்கிரு. நீ படம் பார்க்க ஆசைப்படுறாள. என்னது, 200 ரூபாய்க்கு பிளாக்ல டிக்கெட் வாங்கணுமா? அஸ்கு புஸ்கு, நானே ஓசியில படம் பார்த்துட்டு போயிடலான்னு வந்திருக்கேன். அதுக்கு தானே அன்னைக்கு நான் 100 ரூபாய்க்கு டிக்கெட்டே போடாம விட்டேன். இப்போ என்னடானா 200 ரூபாய்க்கு டிக்கெட் போட சொல்றான். யாரும் டிக்கெட் வித்த மாதிரி இல்லடி. சின்ன பொண்ணு, உனக்கு இதெல்லாம் தேவையா? நான் அன்னைக்கு கேட்டேன், இல்லை டிக்கெட் போடட்டுமா. அப்பெல்லாம் வேண்டாம் வேண்டாம் மினிக்கிட்டு இப்போ வந்து படம் பார்க்க ஆசையா இருக்குங்க. குந்தாணி, அப்போ ஒன்றும் தெரியலடி. இப்போ நீங்க எல்லாம் போனோன்னு எனக்கு ஆசையா இருக்குடி. செல்லத்தாய்க்கோ, நீங்களே என்னன்னு கேளுங்கக்கா. இப்படி கடைசி நேரத்தில் வந்து பண்ணா நம்ம என்னக்கா பண்ண முடியும்? ஏன் சின்ன பொண்ணு இப்படி பண்றா? படம் ஆரம்பிக்கும் போது நாங்க உள்ள போனோம் பார்த்துக்க. எக்கோ, ஆன்லைன்ல 4 டிக்கெட் தானே புக் பண்ணிய. நம்ம பேசாம 5 டிக்கெட்னு சொல்லி உள்ள போயிருவோம். அது எப்படி போக முடியும்? அங்கதான் செக்கிங் இருப்பாங்கல்ல. ஒத்தரோசா, நீ என்ன பண்ணு, செக்கிங்க்கு போனை காட்டும்போது டக்குன்னு காட்டிட்டு டக்குன்னு போன் எடுத்துட்டு நம்ம 5 டிக்கெட்னு சொல்லி நம்ம எப்படியாச்சும் ஏமாத்தி உள்ள போயிருவோம். ஏண்டி, செக் பண்றவங்கலாம் என்ன லூஸ் ஆடி? நல்லா செக் பண்ணி தாண்டி உள்ள விடுவாங்க. ராதிகா, நீ சும்மா கடை. நம்ம எப்படியாச்சும் ஏமாத்தி உள்ள போயிடலாம். எக்கோ, எனக்கு பயமா இருக்குக்கோ. நம்ம மாட்டிக்கிட்டோன்னா அவ்வளோதான். அவ மட்டும் அடி வாங்குறதும் இல்லாம நம்மளையும் சேர்த்து அடி வாங்க விட்டுட்டு போயிடுவா போல. முக்காடு, வாயை கழுவு. நம்ம மாட்டெல்லாம் மாட்டோண்டி. நான் சொன்ன மாதிரி டக்குன்னு போனை காமிச்சிட்டு டக்குன்னு எடுத்துருங்க 5 டிக்கெட்டு. எல்லாரும் ஒரே உள்ள போயிருவோம். சரியா? எனக்கும் படம் பார்த்துட்டே பாப்கார்ன் சாப்பிடணும்னு ஆசையா இருக்குடி. இவளுக்கு வேற வேலையே இல்லை. கடைசி நேரத்தில் வந்து இப்படிதான் நம்ம உயிரையும் வாங்கிட்டு இருப்பா. நிம்மதியாக ஒரு படம் கூட பார்க்க விட மாட்டா போல. சரி வாங்க போவோம். வேற என்ன பண்றது? சின்ன பொண்ணு சொன்னாலும் கேட்க மாட்டா. வாங்க வாங்க போலாம், ஷோ ஆரம்பிச்சிட போகுது. டிக்கெட்டே இல்லை, வாங்க வாங்க போகலாம். ஷோ ஆரம்பிச்சிட போதான். விளங்கும் வந்து தோலை. குந்தாணி, உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன்டி. சின்ன பொண்ணு, ஒரு வழியா ஏமாத்தி உள்ள வந்துட்ட. ஆமா குந்தாணி, சின்ன பொண்ணா கொக்கா? சின்ன பொண்ணு, ஓவரா ஆடாதடி. இன்னும் டிக்கெட் செக் பண்ண வரல. வந்தாங்க, நீ அவ்வளோதான் பார்த்துக்க. அதெல்லாம் எப்படியாச்சும் பாத்துக்கலாம் முக்காடு. அவனையும் ஏமாத்தி நான் ஓசியில படம் பார்த்துட்டு போயிருவோம்ல. 100 ரூபா டிக்கெட் எடுக்க மாச்சப்பட்டு இப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு கிடந்து படம் பார்க்க போறியாக்கும்? போங்கடி. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க டிக்கெட்ஸ் எல்லாம் காட்டுங்க. ஐயோ, டிக்கெட் செக் பண்ண வந்துட்டான் போலயே, மாட்டிப்போமோ? நீங்க டைரக்டா டிக்கெட் புக் பண்ணீங்களா இல்லைன்னா ஆன்லைன்ல புக் பண்ணீங்களா? ஆன்லைன்ல தான்ப்பா புக் பண்ணோம். உங்க போனை காட்டுங்க. இந்தாப்பா. இங்க 2 புக் ஆயிருக்கு, இதுல 2 புக் ஆயிருக்கு. மொத்தம் 4 டிக்கெட் புக் ஆயிருக்கு. என்ன இந்த பையன் ரொம்ப செக் பண்றானே? டிக்கெட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு. 2 பேர் இந்த சைடு உட்காந்துக்கோங்க, 2 பேர் அந்த சைடு உட்காந்துக்கோங்க. நெக்ஸ்ட் அவங்க யாரு? அவங்க உங்க கூட வந்தாங்க. அவங்க டிக்கெட் எங்க? அவங்க எங்களுக்கு யாருன்னு தெரியாது தம்பி. அவங்க எங்க கூட வரல. அடி பாவி ராதிகா, ஒரு டிக்கெட்டுக்காக இப்படி கழட்டி விடுறியடி. சின்ன பொண்ணு வசமா மாட்ட போறா பாருங்களேன். மேடம், உங்க டிக்கெட்டை காட்டுங்க.
நீயே அரை டிக்கெட் மாதிரி இருக்க, நீ என்கிட்ட டிக்கெட் கேட்குறியா? ஹலோ மேடம், செக் பண்ணுறது என்னோட ஒர்க்கு. டிக்கெட்டை காட்டுறீங்களா இல்லையா? அது தம்பி அதுவா, டிக்கெட்டு வெளியே போய் கேட்டேன்ப்பா, ஹவுஸ்ஃபுல்லுன்னு சொல்லிட்டாங்க. அதான் சரி உள்ளே வந்து படத்தை பார்த்துருவோன்ட்டு வந்தேன். மேடம் ஹவுஸ்ஃபுல் ஆகிட்டுனா நெக்ஸ்ட் ஷோ பாருங்க. இப்போ இந்த ஷோவில் இடம் இல்லை, வெளியே போங்க. என்னப்பா தம்பி இப்படி இடம் இல்லைங்கா? இங்கே எவ்வளோ இடம் கிடக்கு, இங்கெல்லாம் பாரு கீழே காலி இடம் இருக்குல்ல, இதில் உட்காந்து கூட நான் பார்த்துப்பேன் தம்பி. அங்கெல்லாம் உட்காந்து பார்க்கக்கூடாதுங்க, சீட் அலோகேட் பண்ணியிருக்கு, அங்கே மட்டும்தான் உட்காந்து பார்க்கணும். நீங்கள் வெளியே போகிறீங்களா இல்லை மேனேஜரை கூப்பிடவா? தேவையா இந்த சின்ன பொண்ணுக்கு இதெல்லாம்? தம்பி தம்பி ப்ளீஸ்ப்பா, ஒரு ஓரமாக இருந்து படம் பார்த்துட்டு போயிடுறேனே, உள்ளே வர வந்துட்டேன்ல. எனக்கு சீட்டு கூட வேண்டாப்பா, நான் கீழே உட்காந்து பார்த்துக்கிடுவேன். அதெல்லாம் முடியாது மேடம். இப்போ நான் உங்களை உள்ளே விட்டேன்னா என் மேனேஜர் என் சீட்டை கிழிச்சிருவாரு. என்ன தம்பி நீ இப்படி சொல்கிறா? வேற என்ன சொல்லணும்? இப்போ மரியாதையே வெளியே போகிறீங்களா இல்லை மேனேஜரை கூப்பிடவா? தம்பி அதான் படம் ஓடிட்டலாப்பா, இன்னும் கொஞ்ச நேரம் தானே, நான் அப்படியே நின்று ஓரமாக பார்த்துட்டு போயிடுறேன். சின்ன பொண்ணு, நீ வெளியே இருந்து பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு நாங்கள் அந்த படத்தை பார்த்துட்டு வந்துடுறோம். இவ வேற, அதான் சொல்லிட்டாங்கல்ல வெளியே போய் இருந்து பாப்கார்ன் சாப்பிடுங்க போங்க. முக்காடு நல்லா மாட்டி விட்டுட்டாப்பா, இருக்கு முக்காடு உனக்கு. சரி தம்பி. எப்பாடா ஒரு வழியா பாப்கார்னை வாங்கிட்டு அந்த பையனுக்கு தெரியாமல் உள்ளே வந்துட்டோம். இப்படி ஓரமாக ஒரு சைடாக இருந்துட்டு படத்தை பார்த்துட்டு போயிடணும்ப்பா. எப்பா எப்படி விசில் அடிச்சு படம் பார்க்குறாளுங்க பாரு. கூட வந்தவளை காணுமே, எங்கே இருப்பா என்ன ஏதுன்னு ஒன்றும் தேடுறதுக்கு வழியை காணும். அவளுங்க பாட்டுக்கு விசில் அடிச்சு படத்தை எப்படி பார்க்குறாளுங்க பாரு. மேடம் நீங்கள் எப்போ உள்ளே வந்தீங்க, இன்னும் வெளியே போலையா நீங்கள்? அதுவா தம்பி, சும்மா தான் தம்பி வந்தேன். என் கூட வந்தவர்களுக்கு பாப்கார்ன் வாங்கி கொடுக்கலான்ட்டு வந்தேன். யார் அந்த 4 பேர் தானே? தாங்க பாப்கார்னை நானே போய் கொடுத்துட்றேன். எப்பா தம்பி உன்னெல்லாம் நம்பி பாப்கார்னை கொடுக்க முடியாதுப்பா, நானே பொறுமையாக போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏன்க்கோ இப்படி பண்ணுறீங்க? மேனேஜர் பார்த்தா அவ்வளோதான், என்ன தான் திட்டுவாங்க. தம்பி நீ கவலைப்படாதப்பா, யாராச்சும் வந்தாங்கன்னா நான் பாப்கார்ன் விற்க வந்தேன் அப்படின்னு சொல்லிடுறேன்ப்பா. என்னங்க நீங்கள் புரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க? பாப்கார்ன்லாம் வெளியே கடை வச்சுருக்காங்க, உள்ளெல்லாம் யாரும் வந்து விற்க மாட்டாங்க. சரி விடு பாப்போம், நான் இதெல்லாம் பெருக்கி அல்ல வந்தேன்னு சொல்லிடுறேன்ப்பா. ஐயோ உங்களை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஷோ முடிஞ்ச அப்புறம் தான் பெருக்கி எல்லாமே க்ளீன் பண்ணுவாங்க. ஷோ போயிட்டு இருக்கும்போது யாருமே பெருக்க வரமாட்டாங்க. சரி தம்பி கோவப்படாத, நான் இதை என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி சரி கொடுத்துட்டு சீக்கிரமாக வெளியே போங்க. யாராவது பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், என் வேலைக்கு உழ வைக்காமல் இருந்தால் சரிதான். சரிப்பா சரிப்பா தம்பி போப்பா, நான் கொடுத்துட்டு அப்படியே வெளியே வந்துடுறேன்ப்பா. சீக்கிரம். எப்படியோ ஒரு வழி அந்த பையனை ஏமாற்றி உள்ளே வந்தாச்சுப்பா. ஏ சின்ன பொண்ணு, நீ எப்படி உள்ள வந்த? அதுவா, அதெல்லாம் அப்படிதான்டி, அதுதான் சின்ன பொண்ணோட சாமர்த்தியமே. நான் என்ன லூஸ் ஆடி உங்களை மாதிரி 100 ரூபா கொடுத்து படம் பார்க்கறதுக்கு? எப்படி ஓசிலே படம் பார்க்குறேன் பார்த்தியா? சின்ன பொண்ணு எப்படி அந்த பையன் எப்படி ஒன்று உள்ள விட்டான்? அந்த பையன் காலைல கையில் விழுந்து தான் உள்ளே வந்தோன்னு தெரிஞ்சா ரொம்ப கலாய்ப்பாளுங்க. கெத்தாவே மெயின்டைன் பண்ண வேண்டியது தான். இதெல்லாம் சொல்ல முடியாதுடி. என் டெக்னிக்கை நீ யூஸ் பண்ணிட்டேன்னா நான் எங்கே போவேனா? சின்ன பொண்ணு பரவாயில்லையே, மாஸ் பண்ணிட்டியே. ஏ படத்தை பாருங்கடி, அங்கே என்னடி வெட்டி கதை பேசிட்டு இருக்கியே? ஏ குந்தாணி, படமே முடிய போது என்ன படத்தை பாருன்ட்டு. சின்ன பொண்ணு ஒழுங்கா 100 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்துருக்கலாம்ல, முழு படத்தையும் ஒழுங்காவாச்சும் பார்த்துருக்கலாம். நீ இப்போ அரைக்குறையா தானே பார்த்துருப்பா. ஏ குந்தாணி, யார் சொன்ன அரைக்குறையா படம் பார்த்தேன்ட்டு? முழு படத்தையும் பார்த்துட்டேன்டி. ஒவ்வொரு சைடாக நின்று சூப்பராக அவ்வளோ படத்தையும் பார்த்துட்டேன் ஓசியில். இதெல்லாம் பெருமையாடி, ஓசியில் படம் பார்த்தேன்னு. குந்தாணி உனக்கு வயிற்றுச்சலாக இருக்கும். நீ 100 ரூபா கொடுத்து தானே படம் பார்த்தேன், நான் சும்மாவே பார்த்துட்டேன்ல, அதான் உனக்கு வயிறெல்லாம் எரியுது. அட போடி, உன்ட்டெல்லாம் பேசி ஜெயிக்க முடியாது, என்னமோ பண்ணி தோலை. போ படத்தை பாருடி. செல்லத்தாய்க்கோ, சின்ன பொண்ணு வந்துட்டா பாருங்களேன் உள்ள. கோ ஆட பாவி, படம் பார்க்க கூட்டு வந்தா இங்க உறக்கத்தை பாரேன். ஏ வள்ளி, ஏ ராதிகா, சின்ன பொண்ணு செல்லத்தாய்க்கா படம் பாப்பாவும் பார்த்தா உறங்கிட்டாவ பார்த்துக்க. அப்படியாடி, எழுப்பு படம் முடிஞ்சிட்டுன்னு சொல்லு. எக்கோ படம் முடிஞ்சுக்கோ, எழுந்துங்க. அப்படியாடி படம் முடிஞ்சிட்டோ, எனக்கு தூக்கமா வருதுடி, கொஞ்சம் தூங்கிட்டு போவோமா? எக்கோ விளையாடாதியே வாங்க, அந்த பையன் வந்து எழுப்பி விட்டு அசிங்கப்படுத்துறதுக்குள்ள நம்ம பேருவோம். ஏ சின்ன பொண்ணு நீ எப்போ வந்தடி? நீங்க தூங்கிட்டு இருக்கும் போதே நான் வந்துட்டேன். 100 ரூபா டிக்கெட்டை கொடுத்து படத்தை பார்க்க சொன்னா அங்கே வந்து தூங்குறியலோ விளங்கும். சரி வாங்க எல்லாரும் வெளியே போய் பேசுவோம், படம் முடிஞ்சிட்டு.